வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இரவு 7:50 மணி வரை சதுர்த்தசி திதி இருக்குது. அதன் பின்பு பௌர்ணமி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் இரவு 7:31 வரை இருக்கக்கூடிய பூசம். இன்றைக்கு தைப்பூசம் இல்லைங்களா? முருகனுக்கு விசேஷமான ஒரு நாள். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா மூலம் மற்றும் போராடம். இந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இவங்க கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாராருன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடிய பூசம் எல்லா காரியங்களிலும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம் யாராருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரணியில் பிறந்திருக்கீங்களோ பூரம், பூராடம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து காரியங்களிலும் முழு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாருக்கு சற்று சாதகம் இல்லாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கார்த்திகையில் பிறந்திருக்கீங்களோ உத்திரம், உத்திராடம், மிருகஸ்ரீடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் இன்றைய நியூமராலஜி தேதி 11 இல்லைங்களா? இன்றைய தேதி இந்த 11ஆம் தேதி யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 25 மற்றும் 28 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல் நியூமராலஜி படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 4ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ 9, 13, 18, 22, 27 மற்றும் 31 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் பொறுமையும் கவனமும் தேவைப்படும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.